முடிந்து போன முதல் காதல். இது ஒரு பையனோட லைஃப்ல வந்த முதல் காதல். அதுவும் இப்ப முடிஞ்சு போச்சு. அவனோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. இந்த காதல் ஸ்டார்ட் ஆகுற இடம் அரசு மேல்நிலைப்பள்ளி செட்டிக்குளம். ஆக்சுவலா அந்த ஸ்கூல்ல தான் நானும் படிச்சேன். ஆனா இது என்னோட காதல் கதை கிடையாது, என்னோட ஃப்ரெண்டோட காதல் கதை. ஓகேவா? இங்கதான் அந்த பொண்ணும் அந்த பையனும் 6ஆம் கிளாஸ்ல இருந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறாங்க. ஸ்கூல் படிக்கும் போது ரெண்டு பேரும் ரொம்பலாம் க்ளோஸ் கிடையாது. ஆனாலும் ஒரே கிளாஸ்ங்கிறதால ஒருத்தரை பத்தி ஒருத்தருக்கு நல்லாவே தெரியும். இப்போ இவனை பத்தி சொல்லணும் அப்படின்னா, இவன் ஒரு இன்ட்ரோவர்ட், பெருசா யாருக்கிட்டயுமே பேச மாட்டான். அதனாலே அவனோட ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிள் வந்து ரொம்பவே கம்மி. அண்ட் இந்த பொண்ணை பத்தி சொல்லணும் அப்படின்னா, அவன் கொஞ்சம் கோவக்காரி, ஆனாலும் ரொம்பவே நல்ல பொண்ணு. இப்போ 11ஆம் கிளாஸ் வந்ததுக்கு அப்புறமா தான் அந்த பொண்ணுக்கு இவன் மேல காதல் வருது. ஆனா இவனை பிடிச்சிருக்க விஷயத்த அந்த பொண்ணு யாருக்கிட்டயுமே சொல்லல, மனசுக்குள்ளே வச்சிருக்கா. இப்படியே 12ஆம் கிளாஸ் முடிஞ்சு போகுது. இப்போ அவங்க ரெண்டு பேருமே வேற வேற காலேஜ்ல படிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 2 வருஷமா ரெண்டு பேரும் பேசினது கூட கிடையாது. அப்படி இருக்கும்போது ஒரு நாள் ரேண்டமா அந்த பையனுக்கு இன்ஸ்டாகிராம்ல வந்து ஹாய்னு ஒரு மெசேஜ் வருது. அது யாருன்னு பார்த்தா அந்த பொண்ணு. இப்போ ஹாய்னு வந்த அந்த ரேண்டம் மெசேஜ் குட் மார்னிங், குட் நைட், லேட் நைட் சேட் சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆக ஆரம்பிக்குது. இப்படியே நாட்கள் போக போக ரெண்டு பேருக்கும் நடுவில் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கா லைஃப் ஜாலியா போயிட்டு இருக்கு. அப்போ ஒரு நாள் திடீர்னு அந்த பொண்ணு டைரக்டாவே அவங்ககிட்ட சொல்றா, நான் உன்ன காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்டதும் பயப்பிள்ளைக்கு அளவு இல்லாத சந்தோஷம். ஆனா அவனுக்கு அப்ப தெரியாது இந்த சந்தோஷம் கொஞ்சம் நாளைக்கு தான். திடீர்னு ஒரு நாள் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஃபேக் ஐடியில இருந்து இந்த பையனுக்கு ஒரு மெசேஜ் வருது. நான் அந்த பொண்ணோட அக்கா, என்னைய தங்கச்சி கிட்ட பேசுறவள வச்சுக்காத, இதான் உனக்கு ஃபைனல் வார்னிங் அப்படின்ட்டு. இதை பார்த்ததான் அவனுக்கு என்ன பண்றனே தெரியல. இந்த மெசேஜ் உடனே அந்த பொண்ணுக்கு ஃபார்வர்ட் பண்றான். அவனும் சொல்றா, இந்த விஷயம் என்னோட அக்காவுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லை, இது ஒரு வேற யாராச்சும் இருக்கும் அப்படின்னு சொல்றான். ஆனா அந்த ஃபேக் ஐடி யாருன்னு இவனுக்கு லேட்டரா தான் புரிஞ்சு அது அந்த பொண்ணோட இன்னொரு காதலன். இந்த பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருக்கா. அந்த பையன் கிட்ட இவனை பத்தின எல்லா இன்ஃபர்மேஷனுமே ஷேர் பண்ணிருக்கா. ஆனா இவன் கிட்ட நான் இன்னொரு பையனை லவ் பண்றேங்கிற விஷயத்த சொல்லவே இல்லை. அது தெரியாம இவனும் அவனோட மனசுல காதலை வளர்த்துக்கிட்டே இருந்திருக்கான். இப்படி இருக்கையில அவளுக்கே நம்ம பண்றது தப்புன்னு புரிஞ்சுக்கிட்டு இவன் கிட்ட தன்னோட காதலனை பத்தி சொல்றா. அதை கேட்டதும் இவனோட மனசு நொறுங்கி போகுது. அதனால அவன் அவகிட்ட கேட்கறான், அப்ப எதுக்கு நீ என்ன லவ் பண்றேன்னு சொல்லிட்டு போய் சொன்னேன். நீ முதலே வேற ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொல்லி நான் கண்டிப்பா என்னோட மனசுல இப்படி ஒரு காதலை வளர்த்திருக்க மாட்டேன்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்படுறான். அதுக்கப்புறமா அந்த பொண்ணு கிட்ட கேட்கறான், எப்பவுமே வச்சு இந்த பையனை லவ் பண்ற நீ? அதுக்கு அவளும் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் ஒன்னா லவ் பண்ணேன், ஆனா காலேஜ் போனதுக்கு அப்புறம் தான் அந்த பையனை லவ் பண்ணேன் அப்படின்ட்டு. இதை கேட்டதும் இன்னுமே மனசு உடஞ்சு போறான் இந்த பையன். இதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு இந்த பையன் கிட்ட பேசுறா. ஸ்டார்டிங்ல நல்லா போனோம், கடைசியில சண்டையிலேயே முடிஞ்சிடும். கடைசியா மனசு உடஞ்சு இவனும் உன்னோட காதலன் கூட சந்தோஷமா இருன்னு சொல்லிட்டு அவ கூட சண்டை போட்டான். அவனும் இனி என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு இவனோட நம்பர், இன்ஸ்டா ஐடி எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டான். இந்த இன்சிடென்ட் நடந்து 4 வருஷம் ஆகுது. ஆனாலும் அவனால இப்போ வரைக்கும் அந்த பொண்ணை மறக்கவே முடியல. இன்னும் அந்த பொண்ணு கூட பேசின சேட் எல்லாமே பின் பண்ணி வச்சு அப்பப்போ அவனுக்கு தோணும் போதெல்லாம் போய் பார்த்துட்டு இருக்கான். இப்போ அந்த பொண்ணுக்கு அவள் லவ் பண்ண பையன் கூட நிச்சயதார்த்தமே ஆயிட்டு, ஆனாலும் இவன் அவளை மறக்க முடியாம இன்னுமே கஷ்டப்பட்டு இருக்கான். இதுல எனக்கு தெரிஞ்ச இந்த காதல் ஒரு 8ல இருந்து 10 மாசம் தான் நடந்திருக்கும். இதுல ஒரே ஒரு கதை, நானும் அந்த பையனும் அந்த பொண்ணை நேர்லயே பார்த்திருக்கோம். அவன் ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறமா. இதே மாதிரி இன்சிடென்ட் பையனுக்கு தான் நடக்கணும் இல்ல, நிறைய பொண்ணுங்களுக்குமே நடந்திருக்கும். அவங்களும் இது மூலமா ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆக பையனோ பொண்ணோ ஒரு உண்மையான காதலா இருந்தா அதுக்கு மதிப்பு கொடுங்க. யாரோட உணர்ச்சிகள்லையும் விளையாடாதீங்க. அண்ட் ஃபைனலா காதலிக்கங்கிற பேர்ல யாரையும் ஏமாத்தாதீங்க. நம்ம பண்ற ஒரு சின்ன தப்பு நமக்கு வேணா சின்னதா இருக்கலாம், ஆனா ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு அது வாழ்நாள் முழுக்க மறக்க முடியாத வழியை கொடுத்துரும்.